ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்டர் எத்தனை வகைகள், அது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய குழப்பங்களோட தான் நம்ம இருப்போம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, யாரை தேடுறது, நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் உள்ளே வராத வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது. பங்குச்சந்தை ஏறுது இறங்குது, சென்செக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தெரியும். இதில் நிறைய விதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஹூ ஆல் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், நீங்கள் எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர் தான். சரிங்களா? ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்கள் பணத்தை போடுவீங்க. நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு தனி நபரை பொறுத்த மட்டும். அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆல் ஆர் லார்ஜ் ஆர்கனைசேஷன் தட் இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அதாவது பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்த அமௌண்ட், அதாவது இவங்க மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐடியா கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் ஃபண்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பென்ஷன் ஸ்கீம், அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இதில் எல்லாமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஹெட்ஜ் ஃபண்ட் இன்வெஸ்டர், பூல் ஆஃப் ஃபண்ட், அதாவது நியூமரியஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் தான். அந்த ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு வந்துட்டாங்கனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய விதமான இன்வெஸ்டர் இருப்பாங்க. சரிங்களா? நிறைய விதமான ஃபண்டும் இருக்கும். இவங்க பர்டிகுலராக ஒரே ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. சரிங்களா? ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர், தே ஆர் ரிஸ்கி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் செக்யூரிட்டிஸ். ஹெட்ஜ் அப்படின்னு இங்கே எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு விஷயந்தான். சரிங்களா? அவங்க நிறைய போர்ட்ஃபோலியோ செட்டப் வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை சின்ன அமௌண்ட்டை பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத ஃபண்டை ஸ்ப்ளிட் பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணதுக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது ஹெட்ஜ் ஃபண்ட் இன்வெஸ்டர். டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுறது தான். அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே நீங்கள் ஒரு ஷேரை விற்றீங்க அப்படின்னா டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி பங்குச்சந்தையில் ரொம்ப ஃபேமஸும் கூட, அதே அளவுக்கு அதிகமான ரிஸ்க்கும் கூட. ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்தியா மார்க்கெட்டில் 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுறதுனால ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5x அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இது எடுக்கும்போது லாபம் வந்தால் பெருவாரியாக வரும், நஷ்டம் வந்தாலும் பெருவாரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் டே ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் இருக்கிறதுலே ரொம்ப நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே ட்ரேடிங்குக்கு தான். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலே இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால், சார் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும், ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ், அதாவது 21 நாளைக்கு உள்ள 3 வீக்ஸ் உள்ள, அதாவது மந்த் போகாது. சரிங்களா? ஒரு மந்த்துக்குன்னு எடுத்திங்கன்னா 4 மாதம் முடிஞ்சுன்னா ஒரு மந்த் ஆச்சு. அதனால தான் 3 வீக்ஸுக்கு உள்ள நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ட்ரேடருக்கான டைப் தான். அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இதுதான் ரொம்ப ஃபேமஸ். எப்போதுமே ஒரு ட்ரேடுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி தான் ட்ரேடையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வித்தின் அ கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் இருந்துகிட்டே, சரிங்களா, என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் இன் இன்வெஸ்டிங் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இவங்க டிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் ஃபண்ட், பேங்க், ஸ்டாக் மார்க்கெட், இதுக்கு எல்லாத்துலேயுமே, சரிங்களா, டிஐ பெர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே இருக்கும். கடைசியாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
ஸ்டாக் மார்க்கெட்டில் குளோபலாக செக் பண்ணி இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை ரொம்ப முக்கியமாக ட்ரேடரில் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடி இன்றைக்கி என்ன ட்ரேட் நடக்கும், அந்த டேட்டா ஈவினிங் வரும். இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ணால் அந்த ஷேர் மேலே போகும், செல் பண்ணால் கீழே இறங்கும். இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மேலே போகும். அப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷன், அதாவது வெளிநாட்டிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம், ரொம்ப யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் போது இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, குளோபலாக டேட்டாவை செக் பண்ணிவிட்டு உள்ளே வரவங்க தான். நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டால் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே என்னங்கிற பிரச்சனை வரும், நிறையா டவுட் வரும், கிளாரிஃபிகேஷன் வரும். அடுத்த கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க. அதனால் இதனுடைய டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.